தன்னார்வலர்களுடைய நோக்கம் என்ன? அமைதி பெற வேண்டும், மனிதர்கள் மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். இடர்கள் ஏற்படுகிற பொழுது, அதை சந்திக்கிற பொழுது சக மனிதன் சென்று உதவி செய்ய வேண்டும். நம்ம எல்லாம் இந்த கொரோனா காலத்தில் பார்த்திருப்போம். அதே போன்று சென்னையிலே ஒரு வெள்ளம் 2015 நினைக்கிறேன், ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அன்பிற்கினியவர்களே, அவ்வப்பொழுதெல்லாம் இஸ்லாமிய சமூகம் அதை உணர்ந்திருந்த காரணத்தினாலேயே, அதை புரிந்திருந்த காரணத்தினாலேயே, வேறு யாரும் முன் வருவதற்கு முன்னாலேயே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, களத்திலே நின்று தன்னார்வலர்களாக செயல்பட்டார்கள் என்பதும், பலருடைய உயிரை பாதுகாத்தார்கள் என்பதும், அடுத்தவர்கள் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய தந்தை, இவர்கள் தொட மறுத்த அந்த பிணங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தாங்களே முன்வந்து எடுத்து அந்தந்த சமூகத்தினுடைய அந்த முறையின் பிரகாரம் அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்பதையும் நாம் இந்த கடந்த கால வரலாறுகளிலே இஸ்லாமிய சமூகம் செய்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். நோக்கம் என்ன? அன்பிற்கினியவர்களே, தன்னார்வலர், அந்த தன்னார்வு என்பது வந்துவிட வேண்டும், அதன் மூலமாக அமைதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அன்பிற்கினியவர்களே இங்கே நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. நமக்கெல்லாம் எல்லாருக்குமே அநேகமா தெரிஞ்சிருக்க ஒரு செய்தி, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிற 2 ஹக்குகள், ஹக்குன்னு சொன்னா கடமை, 2 ஹக்குகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹுகூகுல்லா, அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. அல்லாஹுக்கு என்ன கடமை ஆற்றணுமோ அந்த கடமையை ஒரு மனிதன், குறிப்பாக இஸ்லாமியன், ஒரு முஃமின் ஆற்ற வேண்டும். அதிலே மாற்று கருத்து இல்லை. யாரும் அதை நிராகரிக்கவும் முடியாது. நிராகரித்தால் அவன் முஃமினாகவே இருக்க முடியாது. அன்பிற்கினியவர்களே, அதே போன்று ஹுகூகுல் இபாதா என்று இன்னொரு கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை கொடுத்து, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒன்று அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இன்னொன்று சக மனிதர்களுக்கு. அவன் முஃமினா, முஸ்லிமா, அவன் எந்த ஜாதி, எந்த மதம், அதையெல்லாம் எதையுமே பார்க்க சொல்லல. ஹுகூகுல் இபாதா, அவன் சக மனிதனாக இருக்கின்றானா, அவனுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று 2வது ஒரு ஹக்கை, 2வது ஒரு கடமையை நமக்கு சொல்லி தந்திருப்பதை அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது.